Taste the Daily. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவை சேர்ந்த சிட்கோ சீனு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ அதிமுக தரப்புலேருந்து திமுக ஒரு 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா ஆளுநர்கிட்ட அந்த பட்டியலை கொடுத்துருக்காங்க. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? இன்றைக்கு கவர்னரிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த ஊழல் பட்டியல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றிய பிறகு ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசாங்கத்திற்கே இருக்கிற அதிகாரத்தின் பேரில் நடவடிக்கை எடுத்து இதை நிச்சயமாக அம்பலப்படுத்துவார்கள். இது மக்களுக்கு தெரியும். அதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். மதிப்புக்குரிய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் தோற்றுவிக்கிற பொழுதே அன்றைக்கு கல்யாண சுந்தரமும் புரட்சித் தலைவரும் அன்றைக்கு உண்மையான கம்யூனிஸ்டுகள், மக்களுக்கு யார் தீங்கு செய்தாலும் தட்டி கேட்ட கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். அவர்கள் புரட்சி தலைவரோடு கரங்கோர்த்தார்கள். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனாக மக்களிடத்தில் வந்தார். அவரை ஒரு சினிமா நடிகனாக பார்க்கவில்லை. மக்கள் தங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று அடித்தட்டு மக்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் 25 குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியலை இதே நிலைமை நன்றாக கவனிக்க வேண்டும், இதே போல கவர்னரிடத்தில் கொடுக்கிறார். ஓகே, அந்த 25 குற்றச்சாட்டுகளையும் அங்கே பஞ்சாபில் பாதல் மீது இதே போன்று 13 குற்றச்சாட்டுகள் ரெண்டையும் அங்கே மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கிற பொழுது அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை 2 தடவை அப்படியே கேட்டு பார்த்தாங்க. அப்புறம் நினைவூட்டல் சொன்ன உடனே நீதிமன்றத்திற்கு போக வேண்டி வரும்னு சொல்லி இங்கெல்லாம் சொன்ன பிறகு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. ஓகே, இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் கோரிக்கையும் இவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையின் கீழ் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் வெளிப்படைத்தன்மை. ஏன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வருகிற பொழுது அந்த இடத்துல நாம் பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க நான் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆனால் சார், இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலான இந்த ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன், அதாவது 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. பொதுவாக நம்ம திமுக அரசுகிட்ட மக்களுக்கு ஏன் திட்டங்களை சென்றடையலை, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்கல்ல. இப்போ வாங்கின கடன் முழுவதாக ஊழல் பண்ணதுனால தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியலையா? இதில் பல இடங்களில் சாலை போட்டதாக சொல்லி இப்போ இவங்க கடன் வாங்குறாங்க. இந்த ஒன்றியத்தில் இந்த இதில் சாலைகள் போட்டிருக்கிறோம், மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதில் இப்போ 10 இடம் இருந்ததுன்னா அதில் ஒரு 6 இடம் போடுறதே கிடையாது. பில்லு பாஸ் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறது. ஓகே, ஏங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இப்போ 6 மாதத்துக்குள்ளேயே 1 வருஷத்துக்குள்ளேயே 30,000 கோடி லிக்விட் கேஷ் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு நிதி அமைச்சரே சொன்னது தானங்க. இது 30,000 கோடின்றது நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அது இவங்க 2 பேர் பிள்ளையும் இவங்களும் வச்சுருக்காங்க, மருமகனும் வச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு சாதாரண விஷயம். அப்போ ஆட்சிக்கு அப்பவே 30,000 கோடின்னா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பணம் எல்லாம் எங்கே போனது மக்களிடத்தில் கேள்வி வரலாம். ஓகே, அப்படி வருகிற போதுதான் புது புது திரைப்படங்கள் வாயிலாக இந்த பணம் எல்லாம் வெளியே வருது. சம்பந்தமே இல்லாம 6 மாசம் முன்னாடி வரைக்கும் வருமானமே இல்லாம யாருன்னு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல பட்ஜெட்ல படம் எடுக்கிறான். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, மக்களுக்காக வாங்கின கடன்ல பெரும்பாலான தொகை ஊழல் பண்ணனதுனால தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியலையா? கண்டிப்பாக அதுதான் என்பது 100க்கு 100 உண்மை. எதில் செஞ்சிருக்காங்க இவங்க விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்யக்கூடியவங்கன்றது ஏற்கனவே திமுக என்றாலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி சுதந்திர இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவினுடைய ஆட்சி மட்டும்தான். ஆக அப்பொழுதே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை நகர மக்களுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய வீராணம் திட்டத்தை அன்றைக்கு கருணாநிதி அறிவித்த பொழுது சத்யநாராயணா கான்ட்ராக்டுக்கார் பேர் காசோலையில் செக்கில் கமிஷன் வாங்கின ஒரே ஒரு தலைவர் யாருன்னா கருணாநிதி தான். செக்கில் அவர் லஞ்ச பணத்தை நீ கொடுக்க மாட்டேன், எனக்கு பேலன்ஸை செக்கு கொடுன்னு வாங்கின, அதில் தான் மாட்டினார். ஓகே, செக்கில் வாங்கினாங்க. அப்போது அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் இப்போ நீங்கள் இவர் சொல்கிறாரு, மாநகராட்சியில் எடுத்துங்க, மதுரை மாநகராட்சி எடுத்துங்க, கிட்டத்தட்ட அங்கே 200-280 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா
வரி வசூல் பண்றதுல ஊழலுங்க. நீங்க கடன் வாங்குறது சொல்றீங்க, நீங்க வரி வசூல் பண்ணதுல ஊழல். இப்ப இன்றைய வரை ஒரு அவமான சின்னமாக அங்க மேயரை கூட போட முடியல உங்களால. இல்லை, இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா சார், பொதுவாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் வருது. ஆரம்பத்தில் இந்த 30,000 கோடியில் தொடங்கி அதுக்கப்புறம் டாஸ்மாக், மதுரை மாநகராட்சி ஊழல், சென்னை மாநகராட்சி ஊழல்னு திமுக அரசு மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அதனால தான் இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்தில் மக்களுக்காக நாங்கள் நிறைய திட்டங்களை செய்கிறோம் அப்படின்னு திமுக அரசு நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்களோ? இது அத்தனையும் ஒரு பேப்பரில் சக்கரன்னு எழுதுனா தித்திக்காது. ஓகே, அதை கையில் கொடுக்கணும். இப்போ அரசு ஊழியர்களுக்கு அறிவித்திருக்கிற புதிய உறுதிப்படுத்தப்பட்ட திட்டம் அது இதெல்லாம் கூட வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவங்களுடைய வேலையை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு ஊழியர்கள் யாருமே அதை நம்பலை. அந்த நிர்வாகிகள் வேண்டுமானால் ஒரு 2-3 பேர் அதை நம்பலாம். மற்றபடி அரசு ஊழியர்கள் நான் விசாரித்தவரை யாருமே வந்து ஒன்றுமே சொல்லலை. எந்த தேதின்னு சொல்லலை, எந்த தேதியில் இருந்துன்னு சொல்லலை. 21 ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் அறிக்கை அந்த தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது. அதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்போம் சொன்னாங்க. அப்போ அன்னையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனோன்னா, அதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனோன்னா, இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்களா? ஆனால் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தோட அம்சங்களும் இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தோட அம்சங்களும் முரணா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாமி, இது தேவையே இல்லைன்ற முடிவுக்கு அரசு ஊழியர்கள் வரப்போறாங்க. ஏன்னா உங்க பணம் 10 ரூபா எடுத்துக்கிறாங்க, அரசாங்கம் 10 ரூபா போடுது. ரெண்டுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது பார்த்தா 1 கோடி ரூபா கையில் கிடைக்கும். இப்போ நீ அந்த 1 கோடி ரூபா கிடையாது. ஓகே, அந்த 1 கோடி ரூபா கிடையாது. அப்போ உனக்கு வந்து கடைசியாக வாங்கின சம்பளத்திலேருந்து நான் பாதி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. அது 30 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கணும். 20 வருஷத்துக்கு ஒரு கேட்டகரி, 10 வருஷத்துக்கு ஒரு கேட்டகரி வைக்கிறேன். இப்போ 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவன் 60 வயசுக்கு மேலே அவனுடைய ஆயுட்காலத்தை யாருமே நிர்ணயிக்க முடியாது. 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ. நீ கடைசியாக 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருந்தான்னா நீ அவனுக்கு 50,000 ரூபா கொடுக்குற அப்படின்ற கணக்கு எடுத்தீங்கன்னா கூட அவன் 20 வருஷம் வாங்கினான்னா 20 வருஷம் 50,000 10 லட்சம். அப்போ 1 கோடி எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஓகே, இது வந்து ஏமாத்துற வேலை. இன்னொன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் வரும்போது மட்டும்தான் அரசு ஊழியர்கள் மீதும் மக்கள் மீதும் திமுகவுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும். மதிப்புக்குரிய கருணாநிதி, இது நடந்த உண்மை. 2000 ஆண்டு 2001 தேர்தல் நல்லா பார்த்துக்கணும். அப்போ அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட இதைவிட கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஓகே, அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, திடீர்னு இதே மாதிரி இவர் இப்படி உறுதிப்படுத்தப்பட்ட திட்டம் அறிவிச்சுட்டு உடனே சால்வை போடுறது, இனிப்பு ஊட்டுறது எல்லாம் இது கொஞ்ச நாள் இவங்க மகிழ்ச்சி எல்லாம். அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, 2001 ஜூன் மாதம் பெற்றுக்கொள்ளலான்னார். யார் இருக்கிறா? 2001 மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு திமுக வீட்டுக்கு போயிடுச்சு. அப்ப மாட்டி விட்டு போறது தானே? இல்ல, அப்ப அந்த மாதிரியான ஒரு கணக்கு இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப 2026க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறது 100% வராது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்புறாரு. அதனால இப்படி ஒரு உறுதியளிக்கப்பட்ட அவருக்கே தெரியும். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் செய்வதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாத அளவுக்கு எடப்பாடியார் ஆட்சி நடத்துவார். அப்ப சந்தர்ப்பத்தை முன்கூட்டியே உருவாக்கி வைத்து விட்டு போகலாம் என்றுதான் இவர்கள் இப்படி எல்லாமே வந்து வாயில வட சொல்றதுன்னு நம்ம பொதுச் செயலாளர் சொல்றாரு தெரியுங்களா. இதே தான் நடக்குதே தவிர நிச்சயமாக இவர்கள் இந்த முறை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இவர்களுடைய ஊழல், லஞ்ச பணம், அந்த வழக்குகள் எல்லாம் என்னங்க இது உலகத்தில் இல்லாத அநியாயமா இருக்கு. இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆட்சிக்கு வந்து 21 உட்காடுறாங்க. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து நீ விடுதலை, நீ விடுதலை, நீ விடுதலை. நாமளா போய் புகார் கொடுத்தோம் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில். நீதிபதி தானாக எடுத்தார். என்ன இது அநியாயமாக இருக்கிறது, நீதித்துறை கேலிக்கூத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் பொன்முடி உள்பட நேரு உள்பட அத்தனை பேர் மீதும் நீங்கள் வழக்கை மீண்டும் நடத்த வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு போடுகிறது. புரியுது சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப தேர்தல் நெருங்குற சமயத்துல தான் திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மீது ஒரு அக்கறையே பிறக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை சொன்னீங்க. உண்மை. ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க. ஏன் சத்துணவு ஊழியர்கள் வந்து பிப்ரவரியிலிருந்து நாங்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஏன் அவங்கெல்லாம் அரசு கண்டுகொள்ளாமல் இவங்க ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க? இவர்களுடைய கணக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஆசிரியர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுடைய தலைவர்
மதிப்புக்குரிய தியாகராஜன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்போ நடுவில் இவங்க போராட்டத்துக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் களமாடவில்லை என்றால் நீங்கள் முதலமைச்சர் கிடையாதுன்னாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு இது. நாங்கள் களமாடவில்லை என்றால் நீங்கள் முதலமைச்சர் கிடையாதுன்னா நீங்க அப்ப அந்த பூத்துல உட்கார்றது நீங்க தான். ஓகே, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் உட்கார்றாங்க. நீ அதை கருத்துல கொண்டு இன்னும் எப்படி திடீர்னு மக்கள் மீது அக்கறை வந்து 3000 ரூபாய் இன்னிலிருந்து நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னா ஏன் இவ்வளவு நாள் அந்த அக்கறை உங்களுக்கு இல்ல? அப்ப தேர்தல் சமயத்துல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட பங்களிப்பு வந்து திமுக அரசுக்கு தேவைங்கிறனால இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாலும் கூட மற்ற அரசு ஊழியர்களோட வாக்குகளும் முக்கியம் தானே. ஆனாலும் இது இன்றைக்கு வீதியில நின்று போராடி கொண்டிருக்கிற சத்துணவு ஊழியர்களாகட்டும், அதே போல இடைநிலை ஆசிரியர்களாக அவங்க என்ன கேட்கிறாங்க? இப்போ நம்ம எதிர்கட்சி குற்றச்சாட்டு சொல்லுவதை விட நீ தேர்தல் அறிக்கையிலே எத்தனையாவது இடத்துல நீ சொல்லியிருக்கன்றத போர்டு எழுதி காட்டி தானே உன்கிட்ட கேட்கிறாங்க. நீ எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல போய் ஸ்டாலின் நிற்பார். இப்ப இல்ல, எதிர்கட்சியா இருக்கும். என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு அத்தனையும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்தவொடனே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், வந்தவொடனே பண்ணி கொடுத்துறேன், இப்படியே சொல்லி சொல்லி ஏமாற்றி. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப பல ஆண்டு கணக்கா போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ இது ஏமாற்று வேலை அப்படின்னு தெரியாதா? இன்னொரு பங்களிப்புடன் தானே இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்களோட பங்களிப்போடு தானே செயல்படுது. அதை ஏன் இப்ப அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொண்டாடணும்? நான் மீண்டும் மீண்டும் ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்திலே, ஒரு மாய பிம்பத்தை அரசு ஊழியர்களிடத்திலே இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு உடந்தையாக சில நிர்வாகிகள் இவர்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் விசாரித்த வரையில் 180% பேர் இது ஏமாற்று வேலை என்று சொல்லி, இது இப்ப தெரியாது, தேர்தல் நடக்கிற பொழுது இது பிரதிபலிக்கும். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க? சம வேலை சம ஊதியம். நாங்க சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க, திமுக கொடுத்த வாக்குறுதி தான் கேட்கறாங்க. சம வேலை சம ஊதியம் சொன்னீங்க, கொடுக்கல. தூய்மை பணியாளர்கள் எங்க சாக்கடையில இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு கண்டும் காணாம இருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும், இனி திமுக என்பது ஆட்சி கனவு அவர்களுக்கு கிடையவே கிடையாது, ஆட்சி என்பது. ஆனால் அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்திற்கு இத்தனை போராட்டங்களையும் பார்த்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் நான் வந்தா உனக்கு செய்கிறேன், நான் வந்தா உனக்கு செய்கிறேன், இவங்கள மாதிரியே சொல்லிடுவாங்க, இவங்கள மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, அப்படி சொல்லி மாட்டி விட்டு போகலான்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருமே இந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தேன்னு இப்போ எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா? ஆசிரியர்களுக்கும் இவங்களுக்கும் மட்டும் அரசு ஊழியர்களுக்கும் அதுவே ஒரு ஏமாற்று வேலை என்று தெரிகிற பொழுது தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் கோபம். எதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவாங்க, யாராவது விட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஓகே, யாரு? ஆசிரியர். இப்போ இந்த இடைநிலை ஆசிரியர் போராடுறாங்கல்ல, சத்துணவுல போராடுறாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தரை ஒரு 4 பேரை செட் பண்ணி நீதிமன்றத்துக்கு போவாங்க. அது என்ன, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு குழுவை போடுவாங்க. 52 குழு போட்டு அதில் ஒரு குழு இப்போ போட்டு இந்த குழு எவ்வளோ நாள் கழிச்சு விசாரிச்சு இப்போ ஏங்க 3 மாதம் இருக்கும்போது நீ அறிக்கையை கையில் கொடுக்குறேன்னா அப்போ அரசு ஊழியர்களை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஏமாத்துற வேலை தானே இது. ஆனால் சார், இப்போ இந்த ஓய்வூதிய திட்டம் மட்டும் இல்லாமல் இப்போ திமுக அரசு இன்னும் சொல்லக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, இப்போ 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் தர போகிறோம் அப்படிங்கிறாங்க, விடுபட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை தர போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் இப்போ பொங்கலுக்கு கூட இப்போ 3000 இன்னையிலேருந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்காதா? இப்பொழுதும் சொல்லுகிறேன், நிதி இல்லை, நிதி இல்லை, எதை கேட்டாலும் நிதி இல்லை, மத்திய அரசாங்கம் நிதி தரவில்லை என்று மக்களை இவ்வளவு நாள் ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் 3 மாத காலம் மட்டும் தேர்தலுக்கு இருக்கிற பொழுது இவர்கள் வெறும் ஒரு அறிக்கை, இந்த 3000 ரூபாய் மட்டும்தான் கையில் போகுது, என்ன நஷ்டம் வந்தாலும் வரவு தலையில் விழுட்டோம், நமக்கு ஒன்றும் இது இல்லைன்னு சொல்ற ஒரு துணிச்சலான ஏமாற்று வேலை. ஓகே, இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை உனக்கு இப்போ எங்கே வருது? நீ அதே மாதிரி இன்னொன்று, இப்போ அந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக தேர்தல் அறிக்கைக்கு நீங்கள் வந்து 85% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம், மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு இவ்வளோ வந்துருக்குது, மக்கள் வந்து இப்போ என்னென்னா நாங்கள் சொல்லுங்க ஒன்று மறுபடியும் எப்படி 2 ஏக்கர் தரேன்னு ஏமாத்துனாங்களோ, இப்போ எப்படி வந்த ஒன்று மொத்த பேரையும் பர்மனெண்ட் ஆக்குன்னு சொன்னாங்களோ சார், மற்றவங்களாம் விடுங்க சார், 8000 செவிலியர்கள் போராடுகிறார்கள், 8000 பேர் கேட்குறாங்க. கொரோனா காலத்திலே தன் இன்னுயிரை துச்சமென மதித்து தமிழகத்து மக்களை காப்பாற்றுவதற்காக இல்லந்தோறும் சென்று அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து, ஏங்க அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, கொஞ்சம்
ஈவு இறக்கம், கொஞ்சம் மனசாட்சி உனக்கு இருந்திருக்கணும் இல்ல. இல்ல இதுல தான் இன்னொரு கேள்வி. 1000 பேர் சொல்றாரு. இப்ப என்ன எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஓகே 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இதுவும் பேப்பர்ல தான் இருக்கு. 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்டவங்க 8000 பேரு. ஓகே நீ 1000 பேர் கொடுத்துட்டு ஏமாத்துற. அப்ப என்ன சொல்லுவ, எங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த 1000 பேருக்கு கொடுக்குறேன்ல, எங்களுக்கு ஓட்டு போட்டா மீதி இருக்க 7000 பேருக்கு நாங்க வந்து தருவேன் நம்ப வைக்கிறது. இல்லை இதில் என்ன இன்னொரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க, இப்போ மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, இவ்வளோ நாளாக மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் அரசு ஊழியர்கள் மீதும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தாங்களா? இப்போது லேப்டாப் கொடுக்கறத கூட நீங்கள் நல்லா உற்று நோக்கினீர்கள் என்று சொன்னால், கல்லூரி படிக்கிறவங்க கொடுக்குறோம், ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே அண்ணா திமுக ஆட்சியில் 11, 12ஆம் வகுப்பில் வந்து அவங்களுக்கு வாக்கே கிடையாது. அந்த மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுக்காண்டு கொடுக்கப்பட்டது. ஓகே அவர்கள் அதனால இன்னைக்கு எவ்வளவு பேருங்க, இன்னைக்கு ஐடி துறையில் பணியாற்றுகிறவர்கள் எவ்வளவு பேர். அம்மா வந்து அந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தாம கொடுத்தோம். 2 வருஷம் வருமானமே கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு. ஓகே திட்டங்கள் நிறுத்தப்பட்டதா கிடையாது. தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாங்க, ஒரு பவுன் 1 லட்சம் ரூபா, 50,000 நிறுத்திவிட்ட. நான் 1000 ரூபா தரேன், நான் மாணவர்களுக்கு 1000 ரூபா தரேன். அவனுக்கு கொடுத்திருந்த சலுகைகளே நிறுத்திவிட்டீங்களா? பார்ப்போம் சார், பொறுத்து வந்து பார்ப்போம். திமுகவோட இந்த யுக்தி வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.